வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஐசிடி. ஐசிடி கவர்னன்ஸ். ஐசிடினா சட்டம் மற்றும் கொள்கை கட்டமைப்பு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சட்டம், இந்த ஆர்டிஐ இருக்கு இல்லையா, மனித உரிமைகள் சட்டம், அதை பத்தி நம்ம அறிமுகம் எப்படி, அது ஒரு இன்ட்ரடக்ஷனா நம்ம அறிமுகம் எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அடிப்படையிலான பயன்பாடுகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை வழங்க சட்டம் மற்றும் கொள்கை கட்டமைப்பு அவசியம். இப்போ நமக்கு ஒரு சட்டம் வேணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பதான் நம்ம வரைமுறை சரியாக செயல்படுத்த முடியும். இப்ப அரசு அமைப்புகள், மின்னணு பரிவர்த்தனைகள், பண அட்டைகளின் பயன்பாடு, டிஜிட்டல் கையொப்பங்கள், இது போன்ற பிற பயன்பாடுகள் நிர்வாகத்தை சிறந்ததாக ஆக்குகின்றன. இப்போ நம்ம என்னென்னலாம் என்ன ஒரு விஷயங்கள்லாம் பண்ணா இந்த பரிவர்த்தனைகள் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா, மின்னணு பரிவர்த்தனை நம்ம பணம் அனுப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப பண அட்டைகளின் பயன்பாடு, இந்த பேங்க் போறோம், அந்த பாஸ்புக் பிரிண்ட் பண்றோம், நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் நம்ம அதுல கொடுத்துருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம அந்த பேங்க் பாஸ்புக்கை நம்ம அந்த அட்டையை பிரிண்ட் பண்ணாதான் நம்மளால சரியாக தெளிவா ஒரு விஷயம் கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கையொப்பங்கள். இப்போ ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம படிக்கிறதுக்கு இப்போ இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சு நம்ம கல்லூரிக்கு போறோம். அப்போ அப்ளிகேஷன்ல இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா, மின்னணு. சரி, அப்போ நம்ம என்ன சொல்றோம், டிஜிட்டல். இப்போ சைன் நீங்க பேப்பர்ல நம்ம அப்லோட் பண்ணுங்க, சைன் அப்லோட் பண்ணுங்க, போட்டோ அப்லோட் பண்றோம் இல்லையா. சோ அதனால கையொப்பங்கள்லாம் டிஜிட்டல் கையொப்பமா செயல்படுது. இது போன்ற பிற பயன்பாடுகள் நிறுவனத்தை சிறந்ததா ஆக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்பவுமே அப்ளிகேஷன் இப்போ 70ஆம் 80ஆம் நூற்றாண்டுல படித்தவங்க என்ன செய்வாங்க, நேரடியா போவோம், பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில இருக்கட்டும், அங்க போயிடுவாங்க, அங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த இதை நம்ம அதை பூர்த்தி செய்து நம்ம அதை கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒரு அட்டை மூலியமா நமக்கு வரும், நீங்க தேர்வாயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன் நம்ம படிக்கிற காலகட்டத்துல 90ஆம் ஆண்டு காலகட்டங்கள்லயே நமக்கு எப்படி இருக்கும், நம்ம தேர்ச்சியா இல்லையா அப்படின்றத பத்தி நமக்கு எப்படி வரும், ஒரு சின்ன ஒரு ப்ளூ மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா, எல்லோ, அந்த மஞ்சள் அட்டையில தான் நமக்கு ஒரு 5ல இருந்து 8ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் இந்த மஞ்சள் அட்டை இருக்கு இல்லையா, அதுலதான் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி 9th to 12th வரைக்கும் எப்படி நீங்க 10th நம்ம 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவங்களுக்கு பொதுக்கல்வி, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவோம். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம், 8, 9, 11ஆம் வகுப்புக்கும் எல்லாமே ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அது ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ளூல ஒரு இருக்கும், அந்த இங்கிலாந்து கவர்னு சொல்லுவோம். அந்த கவர் மூலியமா தான் நமக்கு எக்ஸாம்பிள் நீங்க தேர்ச்சியா இல்லையா அப்படின்றத நமக்கு அந்த இதுல அனுப்புவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படியா, நம்ம எல்லாமே ரிசல்ட் எல்லாம் ஆன்லைன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்ப இதெல்லாம் நம்ம மின்னணு செயல்படுறதுக்கு ஒரு பெரிய கருவியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி ஆட்சி, இப்போ அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் இந்தியா திட்டங்களை கொண்டிருப்பதன் மூலம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பிளவுகளை கட்டுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமப்புறத்திலயும் சரி நகர்ப்புறது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி வரணும்னு சொல்லலையா. இப்ப எல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆன்லைன் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். அதே மாதிரி கிராமப்புறத்திலயும் சரி, அது நகர்ப்புறங்களையும் சரி, இது இரண்டுமே சரியான முறையில கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதே மாதிரி இதுல தகவல் தொழில்நுட்ப சட்டம். இப்ப அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் எப்ப வந்ததுன்னா, நம்ம சொல்லுவோம்ல ஆர்டிஐன்னு சொல்லுவோம்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதுதான் தகவல் தொழில்நுட்ப சட்டம். ரைட். இதே மாதிரி இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2000த்துல கொண்டுட்டு வந்தாங்க இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம். ஆனா இது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005ல. இது 1980ல் நடந்த முதல்வர்கள் மாநாட்டின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட செயல் திட்டம். ஏற்கனவே இருந்தது பொறுப்பாக செயல்படுகிறது. குடிமக்கள் நட்பு நிர்வாகத்தின் பொருத்தமான பிரச்சனைகள் எடுத்துரைக்கின்றன. நிர்வாகத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை. இப்போ ஒரு சேல்ஸ் பண்றோம்னா அதை வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அப்ப வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கணும், நம்ம நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா
வெளிப்படையா செய்யணும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து இது தவறு, இல்ல சரி, இத நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. இப்ப வெளிப்படைத்தன்மை மற்றும் தகவல் அறியும் உரிமை. இந்த சிக்கல்களை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் நோக்கம், தகவல்கள் சட்டம் 2000 வெளியிடப்பட்டது. சட்டத்தின் நோக்கம் சட்டத்தை வழங்குவது. இதோட சட்டம் என்ன? இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, எடுத்துக்காட்டாக சில வந்து இப்ப எக்ஸாம் ஆசிரியர் துறை இருக்கு இல்லையா, இப்ப வந்து அது கால்ஃபரிங் வந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அதுல நமக்கு வந்து டெம்பரவரியா தான் நீங்க வேலை பார்க்கணும், உங்களோட கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, அது தகுதி வந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த லெவல்ல கொண்டுட்டு போகணும் அப்படின்றது. இது எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையா வரணும். எக்ஸாம் வரணும், அவங்க வந்து இந்த தேர்வுல வந்து தகுதி பெற்று அப்புறம் வந்து அவங்க வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களா தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா இதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி மின்னணு தரவு பரிமாற்றம். இப்ப மின்னணு தரவு பரிமாற்றம்னா பரிவர்த்தனைகளுக்கான அங்கீகாரம் மின்னணு தகவல் தொடர்பு பொதுவாக மின்னணு முறைகள் என குறிப்பிடப்படுகிறது. இப்ப தகவல் தொடர்பு மற்றும் சேமிப்பு ஆவணங்களை மின்னணு முறையில் தாக்கல் செய்வதற்கு வசதியாக அரசு நிறுவனங்கள் மேலும் இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டத்தில் திருத்தம் செய்ய 1872 ஆண்டு வங்கியாளர் புத்தக ஆதரவு சட்டம் 1891 ஆண்டு. இப்ப ஆதரவு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1891 ஆண்டு. மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ? 1934. மற்றும் அதனோட தொடர்புடைய தற்செயலான விஷயங்களுக்காக இது சொல்லப்படுறது. இந்த மின்னணு தரவு பரிமாற்றத்துல இப்போ வந்து திருத்தம் சட்டத்தில் திருத்தம் செய்யறதுக்கு எந்த ஆண்டு கொண்டு வரா? 1872. இதே புத்தக ஆராய்ச்சி சட்டம் 1891. இப்ப இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 ஆண்டு கொண்டு வரப்பட்டது நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதே மாதிரி இப்ப இ காமர்ஸ் சொல்றோம் மற்றும் இ கவர்னன்ஸ். இப்ப இ கவர்னன்ஸ் சொல்றோம் இல்லையா? இ காமர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரிவர்த்தனைகள் இரண்டும் சட்டத்தின் வரம்பிற்கு உட்பட்டவை. இது மின்னணு பதிவுகள் மற்றும் டிஜிட்டல் கையொப்பங்களை ஏற்றுக்கொள்ள உதவுகிறது. சட்டம் இவ்வாறு பல விதிகளை விதிக்கிறது. சட்டப்பூர்வமாக கட்டமைப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டது. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டப்பூர்வமா கொண்டுட்டு வரணும், அதுதான் இதோட முக்கிய நோக்கமா செயல்படுது. 2வது, அனைத்து மின்னணு பதிவுகள் மற்றும் மின்னணு மூலம் மேற்கொள்ளப்படும் பிற செயல்பாடுகளுக்கு புனிதம் வழங்கப்படுகிறது. அர்த்தம் வேறு விதமாக ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால், வேறு விதமாக வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதுதான் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது என்று கூறப்பட்ட சட்டம். இது மின்னணு தகவல் தொடர்பு மூலம் வெளிப்படுத்தலாம் மற்றும் அது சட்டப்பூர்வமாகவும் இருக்கலாம், செல்லுபடியாகும். இது வந்து மின்னணுனா எப்படி நம்ம இப்ப மெயில் அனுப்புறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி குறுஞ்செய்தி மெசேஜ் பண்ணுவோம், மெயில் பண்ணுவோம். அதே மாதிரி சட்டப்பூர்வமா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆர்டிஐ கொடுப்போம் இல்லையா? அதெல்லாம் இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுறோம். அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறிமை உரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்ததுன்னா 2005 ஆண்டு. இந்த ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ ஒரு பஞ்சாயத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வர்றேன். பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்துல சில விஷயங்கள்லாம் பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, தலைவர்கள் வந்து சில விஷயங்கள், இப்போ கிராம சபா வருடத்துக்கு எத்தனை முறை வந்து கூடணும்? 5 முறை. அது வந்து எப்படி சொல்லப்படுறாங்க? இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ஒரு செயல் வந்து செகண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட். இப்ப எந்த அக்கௌண்ட்ல வந்து வரவு செலவு திட்டங்கள்லாம் வேணும், அப்போ வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பஞ்சாயத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க, அப்போ வந்து இந்த பணம் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, அப்போ இத பயன்படுத்துறீங்களா இல்லையா, இல்ல மக்களுக்கான ஒரு தேவைகள் ஏன் இன்னும் நிவர்த்தி செய்யப்படல அப்படின்னா இப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த பஞ்சாயத்துல, அப்ப நம்ம வந்து ஆர்டிஐ போட்டு நம்ம கேட்கணும். இப்ப தகவல் உரிமை சட்டத்துல நம்ம வந்து என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்காக தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவாங்க. 2வது, இப்போ ஒரு கல்லூரிகள்ல சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த உதவித்தொகை வந்து கிடைக்கல. அப்ப ஏன் எனக்கு கிடைக்கல,
என்ன காரணத்திற்காக எனக்கு வந்து கிடைக்கல, சரியான காரணத்துக்கு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்றதுக்காக, எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இப்ப தகுதி இல்லாம ஒரு கல்லூரியிலயோ இல்ல வந்து ஒரு பல்கலைக்கழகத்திலயோ ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஆஹ் ஒரு அமைப்பு இன்ஸ்டிடியூஷன் ஒரு அமைப்புல வந்து அரசாங்க அமைப்புகள்ல வந்து ஒருத்தங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, வேலைக்கு பணி அமர்த்திட்டாங்க. அப்ப வந்து அவங்க தகுதி உடையவரா தகுதி இல்லாதவரா, அப்ப அவர் எந்த தகுதி, இப்ப வந்து தகுதி இல்லாம அவரை வந்து வேலைக்கு அமர்த்திட்டாங்கன்னா என்ன விஷயத்துக்காக, என்ன காரணத்துக்காக, எந்த தகுதியின் அடிப்படையில வந்து இவருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்ப படைப்புகள், ஆவணங்கள் மற்றும் பதிவுகளை ஆய்வு செய்து அவங்களோட படைப்புகள் என்ன என்ன விஷயங்கள்லாம் வந்து இப்ப வச்சிருக்காங்க. அப்போ ரெக்கார்ட்ஸ் நம்ம ஷீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆவணங்கள், அப்புறம் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதிவுகள் எல்லாம் எப்போ ஆய்வு பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி குறிப்புகள், சாறுகள் அல்லது ஆவணங்கள் அல்லது பதிவுகளின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சான்றளிக்கப்பட்ட பொருட்கள், இப்ப எப்படி நம்ம வந்து சான்றளிக்கப்பட்ட பொருட்களின் மாதிரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அச்சுப்பொறிகள், வட்டுகள், பிளாஸ்டிகள், நாடாக்கள், வீடியோ கேசட் அல்லது ஏதேனும் ஒரு வடிவில் தகவல்களை பெற பிற மின்னணு முறை அல்லது அச்சு பிரதிகள் மூலம். இப்ப என்னென்ன விஷயம் எல்லாம் நமக்கு என்ன வேணும், நமக்கு டூல்ஸ் நிறைய, நம்ம டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆராய்ச்சி அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய டூல்ஸ் அண்ட் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு நமக்கு என்னென்ன ஒரு ஆதாயங்கள்லாம் வேணும் அப்படின்றத பத்தி நம்ம இதுல சொல்றோம். இப்ப முக்கியமான வரையறை, இப்ப இந்த ஆர்டிஐ சட்டம், இந்த ஆர்டிஐனா ரைட் டு ரைட் சட்டம் 2005ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான சொற்களை வரையறுப்போம். ஃபர்ஸ்ட் தகவல்கள்னா பதிவு இருக்கணும். பதிவுனா ரிஜிஸ்ட்ரேஷன், ஆவணங்கள் ரெக்கார்டு, குறிப்புகள் மெசேஜ், அதே மாதிரி மின்னஞ்சல் மெசேஜ் நம்ம வந்து மெயிலின்னு சொல்லுவோம். கருத்துக்கள்னா நிறைய விஷயம், கருத்துக்கள், ஆலோசனைகள், செய்தி வெளியீடுகள், சுற்றறிக்கைகள், ஆர்டர்கள், பத்திரிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டர்கள், பதிவு புத்தகங்கள், ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட் அறிக்கைகள், ஒப்பந்த அறிக்கைகள், ஆவணங்கள், மாதிரி தரவு பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்தெந்த பதிவுகள்லாம் நம்ம வந்து சேகரிக்க முடியும் தகவல்களை அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்படுறோம். பதிவுகள் மூலியமாவும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாவும் சேகரிக்கலாம், ஆவணங்களும் சேகரிக்கலாம், குறிப்புகள் மூலியமும் சேகரிக்கலாம், மின்னஞ்சல், கருத்துக்கள், ஆலோசனைகள், செய்திகள். இப்ப நிறைய பேர் வந்து ஆலோசனைகள்லாம் அவங்களோட ஜட்ஜன்ஸ் சொல்லுவாங்களே, கருத்துக்களையா, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப இந்த தகவல் உரிமை சட்டம் எந்தெந்த முறையில் எந்தெந்த வடிவுல எல்லாம் வந்து நம்ம கருத்துக்களை வந்து சேகரிக்க முடியும் அப்படின்ற பத்தி சொல்லப்படும். அதே மாதிரி மின்னணு வடிவம் மற்றும் தனியார் அமைப்புகள் பற்றிய தகவல்களை ஏற்கனவே உள்ள சட்டங்களின் கீழ் அணுகலாம். ஒரு பொது அதிகாரம் இருந்துச்சுன்னா அந்த அதிகாரம் மூலியமா நம்ம அமைப்புகள் மூலியமா செயல்படுத்த முடியும் நம்ம சொல்லப்படுறோம். இப்ப அதிகாரம் அல்லது அமைப்பு அல்லது சுய அரசு நிறுவப்பட்ட அல்லது அரசியலமைப்பின் மூலம் அல்லது அதன் கீழ் பாராளுமன்றம் அல்லது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த சட்டத்தின் கீழ் மூலமாகவும் அமைக்கப்பட்டது, வேற எந்த சட்ட அமைப்பு மூலியமா அமைக்கப்படலாம் பொது அதிகாரத்தை அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி மாநில சட்டமன்றம் மற்றும் யாரேனும் அல்லது அரசு சாரா நிறுவனங்களுக்கு சொந்தமான கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது கணிசமான நிதி உதவி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருத்தமான அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிதி. இப்ப வந்து ஒரு மாநில சட்டமன்றம் இருக்கு, அவங்களுக்கு அரசு சாரா நிறுவனம்னா என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அரசு சாரா நிறுவனம் சொந்தமான கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது கணிசமான நிதி உதவி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வழங்கப்படும். இப்போ வந்து ஒரு அமைப்பு இருக்கு, இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து எல்லா அமைப்பும் வந்து எல்லா அமைப்புக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் அரசாங்கமே எல்லா உதவிகளையும் பண்ண முடியுமானா அதுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அப்போ இந்த அமைப்பு சாரா நிறுவனம் இருக்காங்க இல்லையா, இப்ப இந்த அமைப்பு சாரா நிறுவனங்கள் மூலியமாவும் அரசாங்கம் வந்து சில விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறோம். அதே மாதிரி இப்ப பதிவுனா எந்த ஆவணம், கையெழுத்து பிரதி மற்றும் கோப்பு அடங்கும், எந்த மைக்ரோஃபிச் மற்றும் ஒரு ஆவணத்தின் முகநூல்,
நகல், உருவம் அல்லது படங்களின் ஏதேனும் மறு உருவாக்கம் மற்றும் கணினி அல்லது ஏதேனும் சாதனத்தால் உற்பத்தி செய்யப்படும் வேறு ஏதேனும் பொருட்களை கொண்டு செயல்படுத்த முடியும்னு சொல்லப்படுறோம். இப்ப இந்த குறுஞ்செய்தி எல்லாம் இந்த பதிவு மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப மத்திய பொது தகவல் அதிகாரி மற்றும் மாநில பொது தகவல் அதிகாரி. இப்ப மத்திய பொது தகவல் அதிகாரிக்கும் மாநில பொது தகவல் அதிகாரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப மத்திய துணை பிரிவு மத்திய துணை பிரிவு 1 கீழ் என்ன சொல்லப்படுறோம்னா, நியமிக்கப்பட்ட பொது தகவல் அதிகாரி சிபிஐ மற்றும் அந்த பிரிவு 5 துணை பிரிவு 2 கீழ் மத்திய உதவி பொது கணக்கில் பொது தகவல் அதிகாரி மற்றும் சிபிஐ நியமிக்கப்பட்டுள்ளார். அதிகாரிகள் சிபிஐக்கு அல்லது எஸ்பிக்கு அனைத்து நிர்வாக அலகுகள் அல்லது அலுவலகங்களில் அதன் கீழ் கோரும் நபர்களுக்கு தகவல்களை வழங்கும் அவசியமாக இருக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் தகவல் இந்த சட்டம் இயற்றப்பட்ட 100 நாட்களுக்குள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மேல்முறையீட்டு அதிகாரம். இப்ப ஏன் 100 நாளுக்குள்ள இந்த தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு அடி நம்ம கொடுத்துருக்கோம்னா, ஒரு தகவல் கொடுத்துருக்கோம்னா அதோட பதில்களை வித்தின் குறிப்பிட்ட 100 நாளுக்குள்ளேயே நமக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி மேல்முறையீட்டு அதிகாரம். இந்த மேல்முறையீட்டு அதிகாரத்துக்கு மூத்த அதிகாரி மற்றும் நியமன பொருத்தமான அதிகாரமா இருக்கணும். 2வது மத்திய தகவல் ஆணையம் சிபிஐ துணை பிரிவு 1 கீழ் உருவாக்கப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு அதிகாரனாவே எதுக்கு கீழே துணை பிரிவு 1 கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மேல்முறையீட்டு அமைப்பு அதிகாரம் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி சட்டத்தின் பிரிவு 12 இது ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் அதை எண்களை கொண்டுள்ளது. தகவல் ஆணையர்களின் 10க்கு மிகாமல் அவசியமாக கருதப்படுகிறது. அவர்கள் இருக்க வேண்டும். பிரதமரை கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் நல்லா நம்ம கவனிக்கணும். பிரதமரை கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார். அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவராக மற்றும் மத்திய அமைச்சரவை அமைச்சர் பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்டது. இப்ப யாரோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பரிந்துரைத்தாலும் அது யார்கிட்ட பரிந்துரைக்க முடியும் அப்படின்னா, கடைசியாக பிரதமர் பரிந்துரைத்தால் மட்டும்தான் அது மத்திய மாநிலத்துக்கு ரொம்ப உறுதுணையா செயல்படும் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர். தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் துணையில் நியமிக்கப்படுகிறார்கள். இதே ஆர்டிஐ 2005 பிரிவு 12 பிரிவு 3 மத்திய அரசால் அவர் தகவல் கமிஷனரை 5 ஆண்டுகளுக்கு பதவி 5 ஆண்டுகளுக்கு அவங்களோட பதவி காலம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அவரோட பதவி அல்லது 65 வயது அடையும் வரை எந்த முந்தையோ அது மறு நியமனத்திற்கு தகுதி இல்லை. இப்ப 60 வயசு அவருக்கு ஒரு 5 வருடம் இருக்கலாம். ஆனா அவரோட தகுதி இருக்கிறதுக்கு 65 வருடங்களா அவரோட தகுதி அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். வயது உடையவரா இருக்கணும் அப்படின்னு நம்ம கருதப்படுறோம். இப்ப தகவல் பெறுவதற்கான நடைமுறை. இந்த சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற விண்ணப்பத்திற்கான விரிவான நடைமுறையும் வகுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் குறைக்கப்பட்டது. விண்ணப்பதாரர் எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னணு முறை மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு செயலையும் அவர் விண்ணப்பம் மூலியமாவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஆன்லைன் சொல்றோம்ல, மின்னணு முறையமாகவும் அது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது அப்பகுதியின் அதிகாரப்பூர்வ மொழியில் பயோவுக்கு விவரங்களை குறிப்பிடுகிறது. தகவல் தேடப்பட்டது. விண்ணப்பதாரர் கேட்பதற்கான காரணங்களை கூற வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்ப விண்ணப்பதாரர்கள் கட்டாயம் வேணும்னு கேட்டாங்கன்னா அதை என்ன காரணத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி விண்ணப்பித்த 30 நாட்கள் விண்ணப்பதாரர்களுக்கு தகவல் வழங்கப்பட வேண்டும். நம்ம சரியா நல்லா கவனிக்கணும். விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் விண்ணப்பதாரருக்கு தகவல் வழங்கப்பட வேண்டும். பயோ ஏபிஐக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தால் மேலும் 5 நாட்கள் சேர்க்கப்படும். இருப்பினும் ஒரு தனிநபரின் வாழ்க்கை மற்றும் சுதந்திரம். ஒரு தனி மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்க சுதந்திரம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் 48க்குள் தகவல் கிடைக்க வேண்டும். கோரப்படும் தகவல்
மூன்றாம் தரப்பின் நலன்களை உள்ளடக்கியதாக இருந்தால் அதிகபட்ச கால வரம்பு 40 நாட்கள் இருக்கும். அதாவது 30 நாட்கள் மற்றும் 10 நாட்கள் மூன்றாம் தரப்பினருக்கு வழங்கப்பட வேண்டும். பிரதித்துவம் இருப்பின் சட்டத்தின் பிரிவு 8 மற்றும் 9 படி பயோ விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். கேட்கப்படும் தகவல் வெளிப்படாத தகவல் வகையின் கீழ் வரும் அல்லது அது இருந்தால் மாநிலத்தை தவிர வேறு எந்த அமைப்பின் பதிப்புரிமையும் மீறுகிறது. பயோ வழங்க தவறினால் 30 நாட்களுக்குள் தகவல் அல்லது மறு கருத்தாக கருதப்படும். விண்ணப்பதாரருக்கு ஒரு மேல்முறையீட்டு ஆணையம் அல்லது தகவல் ஆணையத்தின் மேல்முறையீடு செய்யும் உரிமையும் உண்டு. இப்ப விண்ணப்பதாரர்களுக்கு மேல்முறையீடு, இப்ப விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க, அவங்க சரியான தகவல் கிடைக்கலன்னா மேல்முறையீடு செய்ய ஆணையத்துக்கும் தகவல் ஆணையத்துக்கும் மேல்முறையீடு செய்யணும் உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறாங்க. இப்ப சட்டம் கூட பயோ மீது அபதாரம் இருக்கு. ஒரு நாளைக்கு 250, அதிகபட்சம் 25,000 தகவல் வழங்குவதில் 30 நாட்கள் மேல் தாமதம் ஏற்பட்டால் முதல் முறையீடு என்பது நிறுவனத்திற்குள் உள்ள மேல்முறையீட்டு ஆணையத்திற்கு உள்ள முறையீடு ஆகும். மேல்முறையீட்டை 30 நாட்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப இரண்டாவது முறையீடுனா வெளிப்புறமானது, மேலும் இது மத்திய அல்லது மாநில தகவல் ஆணையம் நிராகரிக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் இருக்கலாம். இப்ப மேல்முறையீட்டு ஆணையத்தால் தகவலின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம். உயர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே ஆணையம், எந்த கீழ் நீதிமன்றத்திற்கும் அல்ல. இப்போ உயர் நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட். இப்ப இந்த உயர் நீதிமன்றத்துக்கு அது செயல்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் இந்த ஆளுமை திட்டம் எப்ப கொண்டு வந்தோம்னா 2006 இந்த தேசிய மின் ஆளுமை திட்டம் NEGBன்னு சொல்லுவோம். தகவல் துறையால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். இப்ப தகவல் துறையால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய மின் ஆளுமை திட்டம் சொல்லப்படுறோம். TI மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறைகள், நிர்வாகத்தோட சீர்திருத்தங்களுக்காகவும் பொது குறைகள் துறை தேசிய மின் ஆளுமை திட்டத்திற்கு மத்திய அரசுகள் ஒப்புதல் அளிப்பதற்கு இது இதெல்லாம் அதோட முக்கிய நோக்கமா இதெல்லாம் வைத்து அதோட முக்கிய நோக்கமா செயல்படுது. அதே மே 18, 2006 மிஷன் பயன்முறையை திட்டங்கள் மற்றும் 10 கூறுகளை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்ப தொலைநோக்கு பார்வையுடன் குடிமக்கள் மற்றும் வணிகங்களுக்கு அரசு சேவையை வழங்குவதை மேம்படுத்தும். ஒரு பெரிய டாபிக் இந்த தொலைநோக்குன்னு சொல்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப தொலைநோக்கு பார்வைன்னு சொல்றோம். இப்ப சிறிய கடைகள் இருக்கு. ரோட்டு ஓரங்கள்ல ஒரு காய்கறி வச்சிருக்காங்க, பழங்கள் வச்சிருக்காங்க, பூ வச்சிருக்காங்க, நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பொருட்கள்லாம் எப்படி வாங்குவோம்? மாதம் ஒரு முறை 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் நம்ம ஒரு மளிகை ஜாமான் எவ்வளவு வாங்குவோம்? குறைந்தது ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபாய் மளிகை ஜாமான் வாங்குவோமா? குறைந்தது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இல்லையா, நடுத்தர வர்க்கத்தினர் கூட குறைந்தது ஒரு 3,000 ரூபாய் வாங்குவாங்க. 3,000 4,000 ரூபாய்க்கு மளிகை பொருட்கள் வாங்குவாங்க குறைந்தது. சோ நம்ம 5,000 ரூபாய் நம்ம வாங்குறோம். அப்ப நம்ம மொத்தமா ஒரு கடையில போய் வாங்குறதுக்கும் சில்லறையாக சிறு குறு அந்த சிறு சிறு வியாபாரிகிட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப இந்த சிறு வியாபாரிகள்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கான்னா, அது நம்ம அவங்கள்ட்ட பொருள் அது தொலைநோக்கு பார்வையா கிடையாது. ஆனா இதே ஒரு சிறு விவசாயிகள்கிட்ட இல்லைன்னா சிறு பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வாங்கினோம்னா அன்னைக்கு ஒரு 200 ரூபாய் ரெகுலரா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் வியாபாரம் பண்ணுவாங்க. இதே அவங்களுக்கு ஒரு 800 ரூபாய் 900 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா, அப்ப அவங்க பசங்களை இன்னும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. படிக்கிற விஷயங்களுக்கு கல்விக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் அவங்க விருப்பப்பட்டது, அதாவது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருட்கள் ஏதாவது ஆசைப்படக்கூடிய, அதாவது அவங்களோட குழந்தைகள், அந்த சிறு வியாபாரியோட குழந்தைகள் ஆசைப்பட்ட ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் தொலைநோக்கு பார்வை. இதே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஒரு நம்ம பொருட்கள் வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம்னா அது தொலைநோக்கு பார்வை கிடையாது. இப்ப தொலைநோக்கு பார்வையோட அவங்களை எப்படி மேம்படுத்துறதுன்னு பத்தி பார்க்க போறோம்.
அரசு சேவைகள் அனைத்தையும் அவரது வட்டாரத்தில் உள்ள சாமானியர்களுக்கு பொதுவான மூலம் அணுக செய்யுங்கள். சேவை விநியோக நிலையங்களில் சேவைகளின் செயல்திறன் சேவைகள் நல்லா கவனிங்க. சேவைகளின் செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை உறுதி செய்தல், சாதாரண மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மலிவு செலவுகள். சாதாரண தேவைகளை நம்ம நிறைவேற்றணும். அதுதான் தொலைநோக்கு பார்வை நம்ம சொல்றோம். இதை புத்திய அணுகுமுறை மற்றும் மின் ஆளுமையை செயல்படுத்துவதற்கு வன்பொருள் மற்றும் மென்பொருள்களை வழங்குதல். சாஃப்ட்வேர், வன்பொருள்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இப்போ ஒரு லேப்டாப் கணினி வாங்கணும்னா மடிக்கணினி இந்த வெர்ஷன்லாம் நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சாஃப்ட்வேர், மென்பொருட்கள். இதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். நம்ம இது நல்ல சரியான முறையில பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்காக தான் இதை இப்போ லேப்டாப் வாங்குவோம். இதுல இப்போ வர்ற மாடல்ல முன்னாடி எல்லாம் நம்ம வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நெட் யூஸ் பண்ண முடியும் அப்படிமோ. ஆனா இப்போ நமக்கு சிஸ்டத்திலேயே மடிக்கணினியிலே எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த எந்த விஷயத்துல எதை கிளிக் பண்ணானா நம்ம அடுத்த லெவல்ல நம்ம எதை கத்துக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நெட்வொர்க்கிங் நிறைய மின்னணோட அதிகமா நம்ம ஒருங்கிணைத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்ப நெட்வொர்க்கிங் செயல்முறை மறு பொறியியல் மற்றும் நிர்வாகத்தை மாற்றுதல், அணுகுமுறை மற்றும் அதன் செயல்பாட்டிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறை பின்வரும் கூறுகளை கொண்டுள்ளது. பொதுவான ஆதரவு உள்கட்டமைப்பு. இப்ப ஆதரவு உள்கட்டமைப்புன்னு சொல்றோம். இப்ப அந்த உள்கட்டமைப்புனா செயல்படுத்துதல், பொதுவானவற்றை அமைப்பதை உள்ளடக்கியது. இந்த ஐடி உள்கட்டமைப்பை ஆதரிக்கவும். ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ். இப்ப ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ்ன்றத மாநில தரவு மையங்கள். அதே மாதிரி இந்த எஸ்டினா பொது சேவை மையங்கள் மற்றும் மின்னணு சேவை விநியோகங்கள். என்னென்ன உள்கட்டமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா, மாநில தரவு மையங்கள் ஒன்று, இரண்டாவது பொது சேவை மையங்கள், மூன்றாவது மின்னணு சேவை விநியோகம். இப்ப ஆளுகை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆளுகைனா செயல்படுத்துவதை கண்காணிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் பொருத்தமான ஏற்பாடுகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் கணிசமாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு ஆளுமைனா இப்ப செயல்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும். ஆளுமைனா சும்மா இருக்க முடியுமா? தர்டி நம்ம எப்படி அதை செயல்படுத்தணும், எப்படி அதை கொண்டு செல்லணும், ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நம்ம எப்படி அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். அதுதான் இப்ப கண்காணிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்கோம்னா அதை ஒருங்கிணைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், மூன்றாவதாக என்ன பண்ணணும், இதை முடிவுக்கு வரும்போது இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை எப்படி செயல்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் ஆளுமைன்னு நம்ம சொல்றோம். அது நம்மளாக செயல்படுத்த முடியுமா? ஒரு அதிகாரிகள் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திட்டத்தில் தரநிலைகள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல், வகுத்தல் ஆகியவை அடங்கும். வழிகாட்டுதல்கள் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குதல். இப்ப தொழில்நுட்பத்தோட ஆதரவுகளை எப்படி வழங்கணும், திறன் மேம்பாடு, தரவு நிலைப்படுத்துதல், இந்த மாதிரி போதுமான அளவு இவங்களெல்லாம் வலுப்படுத்த செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இப்ப சோதனை மற்றும் தரவு சான்றிதழ் மேம்பட்ட வளர்ச்சிக்கான மையம். இப்ப மேம்பட்ட வளர்ச்சிக்கான மையம்னா இப்ப சொல்றோம் இல்லையா, வளரும் நாடு, வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், வளர்ந்த நாடுகள். நம்ம சொல்லுவோம்ல டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இதை மேம்பட்ட வளர்ச்சிக்கான மையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஸ்மார்ட் அரசாங்கத்தின் தேசிய நிறுவனம் அப்படின்றத பத்தியும் நம்ம சொல்லப்படுறோம். இப்ப மையப்படுத்தப்பட்ட முன்முயற்சி, பரவலாக்கப்பட்ட அமலாக்கம், மின் ஆளுமை ஊக்குவிக்கப்படுது. மின் ஆளுமை எப்படி ஊக்குவிக்கப்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப குடிமக்களை மையப்படுத்துவதை உறுதி செய்ய தேவையான அளவிற்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட முயற்சியின் மூலம் நோக்கு நிலை பல்வேறு மின் ஆளுமைகளின் இடல் செயல்பாட்டின் நோக்கத்தை உணர பயன்பாடுகள் மற்றும் ஐசிடி உள்கட்டமைப்பு. ஐசிடினா
ஆதாரங்களின் உகந்த பயன்பாட்டை உறுதி செய்ய பரவலாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக செயல்படுத்தப்படுகிறது நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதே பொது தனியார் கூட்டமைப்பு. இந்த பொது தனியார் கூட்டமைப்பு மாதிரியை விரிவுபடுத்த சாத்தியமான இடங்களில் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாதுகாப்பு அம்சங்களில் சமரசம் செய்யாமல் வளங்கள்னா என்ன, ரிசோர்ஸ். இப்ப ரிசோர்ஸ்னா என்னென்ன, பொது தனியார் கூட்டமைப்புக்கு என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்றோம். அடுத்து ஒருங்கிணைந்த கூறுகள். இப்ப ஒருங்கிணைந்தனா குடிமக்கள் யாரெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அதாவது ஒருங்கிணைக்கணும்னா சேர்க்கிறது, எப்படி யார் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறோம். குடிமக்கள், வணிகங்கள், தனிப்பட்ட அடையாள குறியீடுகள் ஏற்றுக்கொள்வது மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தெளிவின்மையை தவிர்ப்பதற்கும் சொத்துக்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடிமக்களோட வணிகங்கள், குடிமக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், மக்கள் எல்லாத்தையும். அதே மாதிரி வணிகங்கள், சிறு குறு வியாபாரிகள், தனிப்படுத்த அடையாள குறியீடுகள், நம்ம செல்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்றுக்கொள்வது மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தெளிவின்மை, ஒரு கிளாரிட்டி, தெளிவா நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம். அதே மாதிரி தேசிய மற்றும் மாநில அளவில் திட்ட அணுகுமுறை செயல்படுத்தப்பட்ட மத்திய அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளால் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இது என்னென்னலாம் செயல்படுத்த முடியும்னா, மத்திய அமைச்சகங்கள், துறைகள், மாநில அரசுகள் இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏஜென்சினா பன்முகத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு. ஏஜென்சிகள் பன்முகத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் தேவை தேசிய அளவில் நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஏஜென்சியின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் இதை எளிதாக்குவதற்கு பொருத்தமானது நிரல் மேலாண்மை கட்டமைப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி எளிதாக்குவோர் பங்கு. இப்ப எப்படி டிஐடில வந்து எப்படி எளிதாக்கப்படுவாங்க, ஈஸியா எந்த ஒரு வேலையும் முடிக்கிறது, செயல்படுத்த வசதி மற்றும் ஊக்குவிப்பே உள்ளது. அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகள் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்குகிறது. உச்சக்குழுவின் செயலாக பின்னர் விவாதிக்கப்படும் மற்றும் அதை நிர்வகிப்பில் உதவிகரமாக செயல்படுகிறதுன்னு சொல்றோம். நிரல்னா கூடுதலாக உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படுகிறது. இப்ப வந்து பைலட் அதோட அமைப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் டெக்னாலஜிஸ் எல்லாம் தொழில்நுட்பம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற போறோம். அதே மாதிரி சிறப்பு திட்டங்கள் ஆதரவு. இந்த சிறப்பு திட்டங்கள்னா பொறுப்பு அரசாங்க செயல்முறை மற்றும் பொறியியல் மற்றும் மாற்றத்தை நோக்கியதாகும். நிர்வாகம் அனைத்து அரசு துறையிலும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி திட்ட கமிஷன் மற்றும் நிதி அமைச்சக திட்டம் நிதி ஒதுக்குறாங்க தனியா. அவங்க திட்டமிடப்படாத பட்ஜெட்டுக்கும் ஒதுக்கீடுகள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடைமுறைகளை வந்து வகுக்கணும் அப்படின்றதுதான் இந்த சிறப்பு திட்டத்தோட ஒரு நோக்கமா இருக்கு. அதே மாதிரி அமைச்சகங்களின் உரிமை. இப்போ சொந்தமான மற்றும் வழி நடத்தப்படும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சகங்கள் நடப்பு திட்டங்கள் அப்புறம் அதோட நோக்கங்கள் இதெல்லாம் சீரமைக்கணும். இதுதான் பொருத்தமான ஒரு மேம்பாட்டுக்குரிய ஒரு அமைப்பா சிறந்த திட்டத்திற்கான சிறப்பு திட்டத்திற்கான ஒரு ஆதரவா இருக்கும் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி மத்திய எம்பி நிதி அமைச்சகம், மத்திய நேரடி வரிகள் வாரியம், வருமான வரி, கார்பரேட் விவகாரத்தான அமைச்சகங்கள், அதே மாதிரி வெளியுறவு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பாஸ்போர்ட், விசா மற்றும் குடிவரவு, வங்கியல் துறை, காப்பீடு, தேசிய குடிமக்கள் தரவுத்தளம், உள்துறை அமைச்சகம், இந்திய பதிவாளர் ஜெனரல், மத்திய கலால் துறை. சோ இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் நான் சொல்லப்படுறோம். அதே மாதிரி வருவாய், மத்திய கலால் வாரியம், சுங்கம், ஓய்வூதிய பெறுவோர், நலன் மற்றும் செலவினத்துறை, ஓய்வூதியங்கள், வங்கியல் துறை, வங்கியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறை துறைகள் மற்றும் உள்துறை அமைச்சகம், விவகாரங்கள், இந்திய பதிவாளர் ஜெனரல், தேசிய குடிமக்கள் தரவுத்தளம் இதெல்லாம் இருக்கும் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி மாநில இப்போ ஊரக வளர்ச்சி அமைச்சகம். எதுக்குன்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகம்னா நம்ம சொல்லுவோம்ல காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப வந்து பொது அமைப்பு
ஒரு பஞ்சாயத்துல வந்து பொது அமைப்பு இருக்கு. அத வந்து மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள் அந்த மாதிரி இருக்கும். அப்ப வந்து அது தனியா பிரிச்சு எடுக்கணும். இப்ப மக்கக்கூடிய குப்பைகள் எப்படியோ மக்கா குப்பைகள், அதே மாதிரி அதுல வர்ற ஒரு வருமானத்தை பஞ்சாயத்துக்கு வந்து அவங்களுடைய செயல்பாட்டுக்கோ வரவு செலவுக்கு வந்து வைத்துக் கொள்ளலாம். அதான் ஊரக வளர்ச்சி அமைப்பகம் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நிலப்பதிவுகள், இப்ப நில ரெஜிஸ்ட்ரேஷன், இப்ப வந்து ஒரு விஓ இருக்காங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்காங்கன்னா அவங்களோட இது எப்படி இருக்கு, அவங்களோட பதிவுகள் எப்படி இருக்கு, நிலத்தோட பதிவுகள் அந்த பஞ்சாயத்துக்குரிய பதிவு இருக்கணும். இப்போ ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டோம்னா அதுல வந்து அவங்க விஓ இருக்காங்க. அப்ப அந்த பஞ்சாயத்துல வந்து எவ்வளவு வந்து நன்செய் நிலை எவ்வளவு இருக்கு, புன்செய் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அவங்களோட பதிவுகள்ல வந்து அந்த கையேடுல வந்து குறிப்பிட்டிருக்கணும். அவங்களோட ஆண்டு கணக்கெடுப்புல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு நன்செய் இருக்கு, இவ்வளவு இடம் வந்து புன்செய் இருக்கு, இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு வந்து நிலம் வந்து நிலப்பரப்பு வந்து வறண்ட நிலமா இருக்கு அப்படின்றத பத்தி கணக்கீடுல குறிப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அடுத்தது வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். இப்ப சாலை போக்குவரத்து, இப்ப சாலை போக்குவரத்துனா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், சாலை போக்குவரத்து வந்து எப்படி இருக்கணும், நமக்கு வந்து அந்த வசதி இருக்கா இல்லையா, அந்த வசதி ஏற்படுறதுக்கு நம்ம அடுத்த முறை என்ன வந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது. இப்ப நிலவளங்கள் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை. இப்ப நிலவளங்கள் துறை இருக்கு, தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கு. இப்ப நிலவளங்கள்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நன்செய் புன்செய் நிலங்கள் எப்படி இருக்கு. இப்ப நன்செய்ல வந்து என்னென்ன நன்செய் நிலம் எவ்வளவு இருக்கு, இந்த நன்செய் நிலத்துல என்னென்ன வேளாண்மை வேளாண்மை வந்து பயிரிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த தகவல் தொழில்நுட்ப அமைப்போட சேர்ந்தது நம்ம சொல்ல போறோம். இப்ப சொத்து பதிவு, இப்ப சொத்து பதிவு எப்படி இவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது, பதிவாளர் அலுவலகத்துல வந்து நம்மளோட பொது நிலங்கள் எப்படி இருக்கு, அதோட இது எவ்வளவு பதிவு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப வேளாண்மை துறை, வேளாண்மைனா பொதுவா வந்து என்னென்ன காய்கறிகள் பழங்கள் என்ன வேளாண்மை என்ன பயிரிட்டு இருக்கோம், அந்த பயிரிட்ட பொருட்களை நம்ம வந்து சரியான முறையில சந்தையில கொண்டு போய் நம்ம விக்கிறோமா, விற்பனை செய்யறோமா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி என்னென்ன நம்ம செயல்பட்டு இருக்கோம், இல்லைன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லணும். அப்ப வேளாண்மையும் கூட்டுறவும், இப்ப வேளாண்மைக்காக கூட்டுறவுல வந்து வட்டியில கடன் கொடுக்குறாங்களா அப்படின்னா எவ்வளவு கொடுக்குறாங்க, இல்ல என்ன பயிர் வந்து பயிரிடுறதுக்கு வந்து இந்த கூட்டுறவு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து சொல்லணும். நிதி அமைச்சகம் கருவூலங்கள். இப்ப நிதி அமைச்சகம் கருவூலங்கள்னா இந்த நகர்ப்புற வேலை வாய்ப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு அமைச்சகம். இந்த நகர்ப்புற வேலை வாய்ப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதுல இப்ப வந்து என்ன சொல்லுவோம்னா நகர்ப்புற, இப்ப வந்து நம்ம 80ஆம் நூற்றாண்டு 90ஆம் நூற்றாண்டுகள்ல எல்லாம் ஒரு டிகிரி, அதாவது பட்டப்படிப்பு முடித்தாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துல வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்போ வந்து அவங்க வறுமை ஒழிப்பு வந்து ரொம்ப குறைவாயிடும். ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு ரொம்ப உதவிகரமா இருக்கும் நம்ம சொல்லப்படுறோம். அப்ப வறுமை ஒழிப்பு அதிகமா இருந்தது, வறுமையெல்லாம் குறைவா இருந்தது, அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது, மணி அளவுலையும் உதவிகரமா இருந்தது, வேளாண்மையில பொருட்களும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரா இருந்தது, நம்ம பண்டமாற்று முறையும் கொஞ்சம் வந்து அதிகமா தான் இருந்தது. அப்படின்ற போது இப்ப வறுமை ஒழிப்பு அடிப்படை என்னன்னா வாழ்வாதாரங்கள், இப்ப லைவ்லிஹுட்ஸ் சொல்றோம் இல்லையா, வாழ்வாதாரங்கள் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து பயிரிட்டனா நமக்கு வந்து வாழ்வாதாரங்களா நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம சாதாரணமா வந்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு வந்து என்ன செய்வோம், வீட்டுல வந்து கருவேப்பிலை வச்சிருப்போம், வாழை இலை வச்சிருப்போம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், அவரைக்காய்,
இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள்லாம் வந்து நம்ம சிறு சிறு வந்து கொடிகள்லாம் வந்து வீட்டுல வந்து பூசணி, சுரைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி ஒரு காய், சின்ன சின்ன காய்கறிகள்லாம் நமக்கு வீட்டுல வந்து அதிகமா எதெல்லாம் நம்மனால பராமரிக்க முடியுமோ அந்த வந்து காய்கறிகளை வந்து வீட்டுல வைத்து நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த காய்கறி எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க. அதாவது வீட்லயே வந்து அதோட பராமரிப்பு வந்து அதிகமா இருந்தது ஒவ்வொரு வீட்டிற்கும். அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வறுமை ஒழித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படைய செய்தாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நம்ம பஞ்சாயத்து ராஜ் பத்தி படிச்சிருக்கோம். 73வது சட்ட திருத்தம், அதாவது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. 73வது சட்ட திருத்த அமைப்பு. அதுல வந்து ஒரு 11 அமைச்சர் ஷெட்யூல் சொல்லுவோம், 11th ஷெட்யூல் சொல்லுவோம். அப்ப 11 அமைப்பு இருக்கு. அதுதான் இந்த வேளாண்மை, கூட்டுறவு, நிதி அமைச்சகம், நகர்ப்புற வேளாண்மை. இதுதான் அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பும் கிராம பஞ்சாயத்து நிதி அமைச்சகங்கள். இந்த 11 தான் அந்த 73 சட்ட திருத்தங்கான அமைப்பாக சொல்லப்படுறோம். இப்ப வணிக வரிகள்னா இப்ப வந்து மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்ல இவங்களுக்கு இந்த குறுகிய இந்த இடம், உங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த சந்தா தொகையை வந்து செலுத்தணும் அந்த வணிக வளங்களுக்கு. அதுதான் அந்த வணிக வரிகளை பத்தி நம்ம சொல்லப்படுறோம். உள் அமைச்சகம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு வந்து பாதுகாப்பு ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கு. இப்ப தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், வேலைவாய்ப்பு பரிமாற்றங்கள், டிஐடி, மின் மாவட்டம் மற்றும் தேசிய தகவல் தொழில்நுட்ப கொள்கை. இப்ப இந்த தேசிய தகவல் தொழில்நுட்ப கொள்கைனா 2012ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்தின் தேசிய கொள்கையானது தொழில்நுட்பம் இயக்கப்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. என்னென்ன துறையில்? கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, நிதி உள்ளடக்கம் ஆகியவற்றில் மகத்தான வளர்ச்சி, சவால்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குதல், நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் செயல்திறனை பெரிதும் மேம்படுத்துதல், பொருளாதாரம். இப்ப வந்து கல்வி, இப்ப எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? நம்ம ஆரம்ப காலகட்டத்துல வந்து 8ஆம் வகுப்பு வந்து கண்டிப்பா கட்டாய கல்வியா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும், சுகாதாரமா இருக்கணும், அவங்க சுற்றுப்புறம் சுகாதாரமா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு நம்ம பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த விழிப்புணர்வு முகாமெல்லாம். அதே மாதிரி அவங்க திறன் மேம்பாடு, அவங்களோட திறன் மேம்பாடுன்னா அவங்களோட நாலேஜ், இவங்க வந்து எந்த அளவுக்கு இப்ப அதுக்காகவும் ஊக்கத்தொகையா கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்துட்டு இருக்கோம், இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து திருக்குறள் வந்து ஒப்பித்தல் போட்டிகள் வந்து இந்த குறள் வந்து கொடுத்தோம்னா இந்த திருக்குறள்ல வந்து அவங்க முழுமையாக ஒப்பித்து விட்டால் இவங்களுக்கு வந்து பரிசு தொகையாக 10,000 ரூபாய் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் அவங்களோட திறன் மேம்பாடு. அப்ப நிதி உள்ளடக்கம் ஆகியவற்றில் மகத்தான வளர்ச்சி, சவால்கள், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கணும். வேலை வாய்ப்பை வந்து எப்படி உருவாக்குறது, அவங்களுக்கு வந்து என்னென்ன இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் 4 செக்டார் இருக்கு எப்பயுமே: அரசியல், சமூகம், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம். இந்த 4 துறைகளையும் சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரல். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட்லையும், இந்த 4 செக்டாரு, இந்த 4 அமைப்புகளையுமே வேலை வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும். அப்பதான் நிர்வாகம் வந்து அதோட செயல்திறனை வந்து மேம்படுத்த முடியும், அப்ப பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி இந்த கொள்கையானது தகவல் தொழில்நுட்பத்தின் முழு அதிகாரத்தையும் கொண்டு வருவதற்கு இரட்டை இலக்குகளை அடைய முயற்சி செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி இந்தியா முழுமைக்கும் சென்றடையல் மற்றும் முழு இந்தியாவின் திறன் மற்றும் மனித வளங்களை வந்து பயன்படுத்துதல் 2020ஆம் ஆண்டுக்குள் ஐடி மற்றும் இடிஎஸ் சேவைகளுக்கான உலகளாவிய மையமாகவும் இலக்காகவும் இந்தியா உருவெடுக்க உதவும். இப்ப வந்து இப்ப நம்ம உலகளாவியன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மையமாகவும் இலக்காகவும். நமக்கு வந்து இதுதான் சென்டரா இருக்கணும், இதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும்.
நம்ம இலக்கு டார்கெட் வந்து நம்ம இதை முடிக்கணும். அப்போ உலகளாவியனா நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம், எல்பிஜி லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன். அதாவது உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல். அதுதான் உலகளாவிய இந்தியா வந்து உருவெடுக்க முடியும். அப்ப இந்தியா முழுமைக்குமே வந்து அவங்களோட வளங்களை வந்து சரியான முறையில கொண்டு போகணும். அதுக்குதான் கேபிட்டல். கேபிட்டல்னா மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப வந்து முதலீடு பண்றது, அப்புறம் லாபம் ஈட்டணும். அதோட இது வந்து ப்ராஃபிட், லாபம் ஈட்டணும். அப்பதான் வந்து இந்த நம்ம மேம்படுத்த முடியும் வளங்களை வந்து அப்படின்றதுக்கான. அப்ப நம்ம இலக்குகளை வந்து கரெக்டா கவனம் பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் பயன்படுத்துவதில் உலகிற்கு தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குகிறது. இந்த ஒருங்கிணைக்கப்பட்டதன் மூலம் இந்த நோக்கங்களை அடைவதை கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்கோம். கல்வி, பொருளாதாரம் மேம்பாடு, திறன் மேம்பாடு அப்படின்றத பத்தி எல்லாம், வேலை வாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, வணிக வரியங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்திருக்கோம். இந்த ஒருங்கிணைக்கப்பட்டத இந்த நோக்கத்தை வந்து அடைவதற்கு தான் அந்த எல்லாருமே ஒருங்கிணைக்கப்பட்ட நோக்கத்தை அடைவதற்கு தான் இந்த கொள்கையே, இந்த நோக்கமா நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நடவடிக்கை ஒரு தனித்துவமான ஆதார அடிப்படையிலான மின்னணு அங்கீகார கட்டமைப்பு ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் மக்களுக்கு சேவைகளை வழங்கும் அமைப்புகள். நல்லா படிக்கணும். ஒரு தனித்துவமான ஆதார அடிப்படையிலான மின்னணு அங்கீகார கட்டமைப்பு ஒருங்கிணை பகுதியாக இருக்கும் மக்களுக்கு சேவை வழங்கும் அமைப்புகளை உருவாக்குதல். எது? மத்திய மற்றும் மாநில. அதே மாதிரி கிளைவுட் கம்யூனிட்டி கணிசமான வடிவமைப்பு மற்றும் வேகப்படுத்தும் சேவைகள் இல்லாமல் சமூக வலைப்பின்னல் மற்றும் பங்கேற்பு ஆளுகை மற்றும் மின் வணிகத்தை ஒரு அளவில் செயல்படுத்துதல். பாரம்பரிய தொழில்நுட்ப தீர்வுகளால் இது சாத்தியமாக செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி இப்படி சொல்லப்படுறாங்க. சிவில் சமூகத்தால் தகவல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதும் தாவிய வரம்பாக அதிகரித்து வருகிறது. இது ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இது சாத்தியமில்லாத வழிகளில் மக்கள் தொகையில் பெரும் சதவீதத்தை அடையும் வாய்ப்பு பயன்படுத்தப்பட்டது. இப்ப சிவில் சமூகம் சொல்றோம் இல்லையா, சிவில். இப்ப சிவில் சமூகத்தால் தகவல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதும் தாவிய வரம்பாக அதிகரித்து வருகிறது. ஒரு தனித்துவத்தையும் கொண்டுட்டு வருதுன்னு சொல்றோம். இது சாத்தியமில்லாத மக்கள் தொகையில் பெரும் சதவீதத்தை அடையும் வாய்ப்பை பயன்படுத்தப்படுகிறது. தகுந்தவை நாட்டின் ஜனநாயகம் மற்றும் ஆட்சி கட்டமைப்புகள். இப்போ நாட்டினோட ஜனநாயகம் அப்புறம் ஆட்சியோட கட்டமைப்பு அவர்கள் கணிசமான மேம்படுத்தப்பட முடியும். இப்ப பியர் டு பியர் ஒவ்வொரு இதுக்கும் அமைப்புக்கும் செயல்படுத்த முடியும்னு சொல்றோம் இல்லையா. இப்ப மேம்படுத்தவும் சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படலாம். இணைக்கப்பட்ட சமூகத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க கிடைக்கும் மட்ட தொடர்பாக செயல்படுத்த. இப்ப சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம். சமூக ஊடகங்கள்னா சோசியல் மீடியா. இப்ப வந்து நம்ம எல்லா வகையிலையும் சமூகத்திலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி, இல்ல நம்ம வந்து கல்ச்சர்லயும் சரி, அரசியலையும் சரி, இப்ப நம்ம சோசியல் மீடியா. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அது வந்து நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வு மூலியமா நம்ம வந்து டெவலப் பண்ணிடணும், பிரபலமாகணும் அப்படின்னா நம்ம வந்து சமூக ஊடகங்கள் மூலியமா பிரபலமாகலாம் அப்படின்றத பத்தி இதுல சொல்லப்படுறாங்க. அதோட ஒரு பார்வை. இப்ப உலகமயமாக்கல் இல்லையா, அந்த உலகமயமாக்கல் பத்தி ஒரு பார்வை. இப்ப தகவல் தொழில்நுட்ப மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தணும், ஸ்ட்ராங், வலுப்படுத்தணும், மேம்படுத்தவும் மற்றும் ஐடி மற்றும் சைபர் ஸ்பேஸ் விரைவான உள்ளடக்கிய மற்றும் கணிசமான வளர்ச்சிக்கான இயந்திரமாக தேசிய பொருளாதாரம் செயல்படுத்தப்படுகிறது சொல்லப்படுறோம். இப்ப உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப மையமாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தணும், அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்கள டெவலப் பண்ணணும். அப்ப நம்ம என்னென்ன முறைகளை வந்து அவங்கள மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லணும்னா ஐடி மூலியமாகவும் அப்புறம் சைபர் ஸ்பேஸ் அது மூலியமாகவும் உள்ளடக்கிய ஒரு கணிசமான வளர்ச்சியை வந்து நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்றோம். அப்ப இதோட பணிகள் இப்ப அந்த உலகளாவிய ஐடிஎஸ் மையம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஒருங்கிணைக்கவும் ஐடி வந்து மேம்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மேம்படுத்தணும். அப்புறம் ஒட்டுமொத்த
உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். இதோட பணி என்னன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், மேம்படுத்தணும். மேம்படுத்துறத உள்நாட்டு உற்பத்தி வேலை வாய்ப்புல வந்து அதோட பங்கை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குதல், புதிய தயாரிப்புகள், சேவைகளின் கருத்து வடிவமைப்பு, மேம்பாட்டில் செயல்முறைகள் மற்றும் வணிக மாதிரிகள் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி பொருளாதாரத்தின் மேம்பட்ட போட்டித்திறன், உற்பத்தி திறனுக்கு மேம்படுத்துதல், சில துறைகளை வந்து கொடுக்கப்படணும். யாருக்கு அப்படின்னா உலகளாவிய மையத்திற்கு வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, எதுக்கு கொடுக்கப்படணும்? ஒருங்கிணைக்கவும் செய்யணும், அதை வந்து மேம்படுத்தணும். மேம்படுத்துறதுன்னா வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்றத பத்தி இங்க சொல்லப்படுறோம். இப்ப தகவல் மற்றும் பொது சேவைகளுக்கு எங்கும் மலிவு விலையில் அணுகலை வழங்குதல். நெக்ஸ்ட் பாயிண்ட் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துதல். அந்நிய செலவாணி சமூக சேர்க்கைக்கான இயக்கியை பயன்படுத்துதல். உள்நாட்டு மற்றும் உலகளாவிய திறன்களை முன்னணி ஆதார தளமாக இருக்க வேண்டும். என்ன ஆதார தளமா இருக்கணும்? சந்தைகள். இப்போ உள்நாட்டும் சரி, உள்நாட்டு சந்தைகளும் சரி, உலகளாவிய சந்தையும் சரி, திறமைகளுக்கு முன்னணி கொடுத்து ஆதரவு தளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதே மாதிரி நம்பிக்கையை எளிதாக்குவதற்கும் நிலையான வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கும் பாதுகாப்பான இணைய இடத்தை உறுதி செய்வதற்கும் இது வந்து ஒரு முக்கிய கருத்தா செயல்படுது. இப்போ நம்பிக்கையை வந்து ஒரு விஷயம் பண்றோம்னா அது நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கணும், அது வந்து நிலைத்திருக்கணும். அந்த உறவுகளா இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்பிக்கைக்குரியதா இருக்கணும், நிலையான வளர்ச்சிக்குரியதா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், சேஃப்டி பாதுகாப்பா இருக்கணும். அது சொல்லுவோம் இல்லையா, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், கான்பிடன்ஸ் இருக்கணும். அப்புறம் கான்பிடன்ஸ், டெவலப்மெண்ட், சேஃப்டி, அதுதான் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கணும், நிலையான வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கணும், பாதுகான இடத்தை நோக்கி அதை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்ப இந்தியாவை அறிவு சமுதாயமாக மாற்றுவது அமைப்பா இருக்கு. இதோட நோக்கம் எப்படி இருக்கும்னா, ஐடி தொழில்நுழையின் வருவாய் போது 100 பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன் அமெரிக்கா டாலர்களிலிருந்து அதிகரிக்க 2012-2020க்குள் 300 பில்லியன் அமெரிக்கா டாலராகவும், ஏற்றுமதி 69 பில்லியன் அமெரிக்கா டாலராக அதிகரிக்கவும் 2020ஆம் ஆண்டுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறோம். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், வளர்ந்து வருதுன்னா நம்ம வந்து இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு, வளர்ந்துட்டு இருக்க நாடு, அதுதான் நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் சேவைகளில் குறிப்பிடத்தக்க உலகளாவிய சந்தையை பங்கு பெற செய்ய வேண்டும் சொல்றோம். அதே அதிநவீன தொழில்நுட்பங்களில் புதுமை மற்றும் ஆட்டையை மேம்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி, உள்ளூர் மயமாக்கல். அப்ப சொல்லுவோம் இல்லையா, தனியார் மயமாக்கல், தாராள மயமாக்கல், அது மாதிரி உள்ளூர் மயமாக்கல். அதோட இருப்பிடம் சார்ந்த சேவைகள், மொபைல் போன்ற பகுதிகளை பயன்பாடுகள், தீர்வுகள், மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், கம்யூனிட்டிங் சமூக ஊடகங்கள் மற்றும் பயன்பாட்டு மாதிரிகள். இப்ப இந்த பயன்பாட்டு மாதிரிகளை வந்து மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கிய பொருளாதாரம் மூலமாக அந்த ஐசிடி துறையில வந்து ஊக்குவிக்கணும். அவர்களோட போட்டித்திறனை வந்து போட்டித்திறனையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தணும். முக்கிய நோக்கம் என்ன? அவங்களோட போட்டித்திறனையும் உற்பத்தி திறனையும் உருவாக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மதிப்பு உருவாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எஸ்எம்இக்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கு நிதி நன்மைகளை வழங்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி 10 பில்லியன் கூடுதல் திறன் வாய்ந்த மனித வளத்தை உருவாக்கணும். மனித வளம்னா அவங்க நாலேஜபிளா இருக்கணும், அது ஹியூமன் ரிசோர்ஸ். அப்ப வந்து மனித வளத்தை வந்து 10 மில்லியன் கூடுதலாக அதோட திறன் வாய்ந்த மனித வளத்தை வந்து உருவாக்கணும்னு நம்ம சொல்லப்படுறோம்.
அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருவரையாவது மின் கல்வி அறிவு பெற செய்யணும். இப்போ வந்து எல்லாருக்கும் எந்த இப்போ ஒரு குடும்பத்துல வந்து எந்த கல்வி அறிவும் இல்லாம அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா மெயில் அனுப்புறது இல்லைன்னா நமக்கு வந்து மடிக்கணினி மூலமா எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற விஷயம் நம்ம எதுவுமே தெரியாம எப்படி இருக்க முடியும். அதனால அட்லீஸ்ட் குறைந்தது ஒருவரையாவது அந்த மின் கல்வி அறிவு பெற செய்யணும் அப்படின்றது இதோட நோக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் இதோட உத்திகள், இப்ப உலகளாவிய போட்டித்தன்மை இருக்கணும், தொழில்துறைகளுக்கான சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து உருவாக்கணும், மனித வள மேம்பாடு இருக்கணும். அதே மாதிரி ஐடி துறையில வந்து புதுமை மற்றும் ஆட்சியை மேம்படுத்தணும். இப்ப இந்த ஐசிடி மூலமா முக்கிய துறைகளில் உற்பத்தி திறன் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தணும். அவங்களோட போட்டித்தன்மை எப்படி இருக்கணும்னா கம்பேரிஷன், நம்ம வந்து ஒப்பிடுறோம் இல்லையா, இவங்களை விட இவங்க பெட்டரா இருப்பாங்க அப்படின்றது மாதிரி சொல்லப்படுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களோட போட்டித்தன்மை வந்து மேம்படைய செய்யணும். இதெல்லாம் அவங்களோட உத்திகளா நம்ம கருதப்படுறோம். அதே மாதிரி தொழிலுக்கான இணையம் மற்றும் மொபைல் மூலம் இயக்கம். இப்ப தொழிலுக்கான இணையம் மற்றும் மொபைல், இப்ப வந்து நம்ம போன்ல நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அந்த நம்ம ஆபீஸ் அங்கதான் வேலை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு இருக்கப்படுறோமா இல்ல, போன்ல கூட நம்ம வேலை பார்க்கலாம் மொபைல் மூலியமா, இல்லைன்னா வீட்டுல இருந்துட்டே வந்து நம்ம மடிக்கணினி மூலியமா மின்னஞ்சல் மூலம் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். மின் ஆளுமை மூலம் சேவை வளங்களை செயல்படுத்துதல். அதே மாதிரி மொழி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி. நம்ம வந்து இப்போ ஒரு நபர் வந்து தமிழ் மட்டும்தான், ஆனா அப்படி கிடையாது. இப்போ வந்து தமிழ் ஒரு நபர் குறைந்தது ஒரு 3 மொழிகளாலும் பேச தெரியும், 2 மொழிகளாலும் எழுத தெரியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து மொழிகளோட வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டு இருக்கு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி நிறுவன செயல்பாட்டின் விரைவான செயல்பாட்டிற்கு பங்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறோம். இதோட கொள்கையோட உருவாக்கம் எப்படி இருக்கும்னா, நல்ல முடிவெடுக்கணும், உள் மேலாண்மை வந்து சரியான முறையில கொடுக்கப்படணும், எந்த பாரபட்சமின்றி கொடுக்கப்படாம பாரம்பரிய வழிகளை வந்து மாற்றுவதற்கான சேவைகளை மற்றும் தகவல் எழுத்து தொலைபேசி அல்லது நேருக்கு நேர் இல்லைன்னா மின்னஞ்சல் அணுகுமுறை. இப்ப நேருக்கு நேரம் நம்ம பேசணும், இல்லைன்னா மின்னஞ்சல் மூலியமா ஒரு தகவல்களை வந்து கொடுக்கணும், தகவல்கள் வந்து அணுகுமுறை பண்ணணும். ஒரு நிறுவனத்துக்கு அது துல்லியமாக ஒரு தகவல்களை கொடுக்கணும்னா அது வந்து வெளிப்படைத்தன்மையா கொடுக்கணும், அப்பதான் அதோட தரத்தை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம அங்க சொல்லப்படுறோம். அதே மாதிரி கொள்கையோட உருவாக்கம், அதோட கொள்கையோட உருவாக்கம் என்னன்னா மேம்படுத்தணும், வேலை வாய்ப்பு வந்து மேம்படுத்தணும், அதே மாதிரி வாடிக்கையாளரோட பங்குல வந்து பங்கேற்கணும், அது கடைசியாக வந்து வணிகங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை பற்றி அனைத்து அடிப்படை நிறுவனத்தையும் தரத்தையும் நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு கொள்கை உருவாக்கமா அதை செயல்படுத்தணும் அப்படின்றத பத்தி நம்ம இதுல சொல்லப்படுறோம். அதோட நிர்வாகத்தோட இதோட பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நிர்வாகத்தின் ஐசிடி பங்கு இருக்கு இல்லையா, இந்த நிர்வாகத்தோட பங்கு எப்படி இருக்கும்னா எளிமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த உள் கணினி மயமாக்கல்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஆட்டோமேஷன், வேலை முறைகள், அப்புறம் வந்து அதோட வெளிப்படை தன்மைகள், பொறுப்புணர்வு, அந்த பொறுப்புணர்வு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் பங்குதாரர்களோட பங்கேற்பு வந்து நிர்வாகம் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களோட யோசனையை வந்து ஒருங்கிணைக்கணும், எல்லா முறைகளையும் வந்து சரியாக பயன்படுத்தணும் நம்ம சொல்றோம். அது வந்து தொழில் வல்லுநர்களாக இருக்கலாம், அது கல்வியாளர்களாக இருக்கலாம், தனியார் துறை நிறுவனங்களாகவும் இருக்கலாம், சிவில் சமூகங்கள், அமைப்புகள், ஆலோசனைகள். அதோட கொள்கையை வந்து நம்ம ஊடகங்களுக்கு வந்து கொடுக்கும் போது தனிநபர்களோட கூடுதலாகவும் செயல்படுத்த முடியும் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அவங்களோட வசதி மூலம் வந்து மக்களோட பொருட்கள், அதோட சேவைகள், குடிமக்கள் சார்ந்த மற்றும் அவங்களோட செலவுகளை வந்து ரொம்ப குறைவாக நம்ம குறைக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றோம். இப்ப இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மின்னணோட ஒரு பாரம்பரிய நிர்வாகம் எப்படின்னா ஒரு கட்டுப்பாடற்ற காகித கோப்புகளா இருக்கும், இல்லைன்னா கணினி அடிப்படையிலான கோப்புகளா இருக்கும், இல்லைன்னா படிநிலை அதிகாரமா இருக்கணும், பிணை சக்தியா இருக்கணும், தகவல்களை மறைப்பதற்கான ஒரு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம். தகவல்களை பகிர்வதன் மூலம் அவங்களுக்கு வந்து அவங்க அதிகாரம் அளிக்க முடியும் நம்ம சொல்லப்படுறோம். அப்ப தனிப்பட்ட அமைப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி அதோட இணைப்பு எப்படி இருக்கும்னா அரசு துறைக்கு இடையான இணைப்பு கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் வழங்கப்படுகிறது. அவங்க இந்த எல்என்
வியன்னு சொல்லுவாங்க. இப்ப நெட்வொர்க் எல்லாம் வந்து நிறைய கோப்புகள் இருக்கு, காகிதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இன்டர்நெட் மூலியமாவும் கொடுக்கப்படுறாங்க. பதிவுகள், தகவல்கள், அவங்களோட அறிவிப்புகள் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நிறைய வருது நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இதோட முடிவு எப்படி இருக்கும்னா, நிர்வாகத்துல வந்து அது நேர்மையான ஒரு முன்னேற்றங்களுக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி சேவை வழங்குவது வந்து குடிமக்களை வந்து ஒரு மையப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி ஒரு சிறந்த வேலை முறைகள் இருக்கணும். அது அந்த வேலை முறை எப்படி இருக்கும்னா, இந்த மறு வடிவமைக்கப்பட்ட ஒரு பணி செயல்முறைகளா செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி அவங்க செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். நன்றி.